ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காயில் ஒரு டிஷ் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வெண்டைக்காயே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. திரும்பவும் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. இப்போ வெண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஃப்ரை ஆகிடும். இன்னொன்று சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுமே அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுமே நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை அது கூட சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வதக்கும் போது நம்மளுக்கு அது வளவளப்பாக தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னாலே அந்த வளவளப்பு எல்லாமே போயிடும். முதல்ல வதக்கும்போது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், வளவளப்பாக தான் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் தொடர்ந்து கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அந்த வளவளப்பு ஃபுல்லாமே போயிடும். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் இது கூட நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் வெண்டைக்காய் மட்டும்தான். ஸோ அதனால் அந்த காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஒரு பக்கமே இல்லாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டோன்னா இந்த மாதிரி உதிரி உதிரி ஆயிரும். உங்களுக்கு அந்த வளவளப்பு ஃபுல்லாமே போயிடும். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த மாதிரி உதிரி ஆயிரும். இப்போ கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டு கிளறியிருக்கேன். உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் வேண்டாம் அப்படிங்கிறவங்க தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சிக்கன் 65 பொடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது போடும்பொழுது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க கூட அவ்வளோ விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்டா அடுத்த தடவை வெண்டைக்காய் பொரிச்சு தாங்கன்னு சொல்லி அவங்களே கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.